இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி எனக்கு ஓரளவும் தெரியாது. அவர் படங்கள் ஒன்று என்னை அட்ராக்ட் பண்ணதும் கிடையாது. அவர் பெரிய சிறந்த நடிகரும் கிடையாது. கூட்டத்தில் நீங்கள் குற்றம் சாட்டும் போது எதிர்கேள்வி வந்துருச்சுன்னா மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. இப்போ நான் இன்றைக்கி இருக்கிற முதல்வருக்கு அந்த பிரச்சனை இல்லை. நேற்று அசம்பிளியில் க்ளீனாக சொல்லிட்டாங்க, முதல்வர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார். அப்புறம் முதல்வர் என்ன பண்ணுறதா இருக்காரு? இப்படி ஒரு முதல்வரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பதில் சொல்ல மாட்டேன்னாக்கா இவருமே இப்ப ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் நிறைய இது பண்ணிட்டாங்க. நிறைய நலத்திட்டம் காந்தர நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த ரோடு போட்டது நான், அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது தெரியல, கட்டினது நான், சொல்லல யாருக்கு. நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். நம்புறீங்களா? முடியல. இல்லை சும்மா விட்டு ஆட்டிக்கிட்டு போகிறதா? அவரை பார்த்து மாய்க்கு போய் பேசுறீங்கிறது வேணா சொல்கிறேன். ஏதாவது ஒரு கருத்து கணிப்பிலாவது 5 சீட்டுக்கு மேலே விஜய் கூப்பிட்டாங்களா? தமிழ்நாட்டு அரசியலை பற்றி இது பண்ண அந்த கருத்து கணிப்பில் 1 கூட 5 சீட்டுக்கு மேலே கொடுக்கல. அத்தனை கருத்து கணிப்பாளர்களும் தப்பாக இருந்துப்பார். எப்படி வந்தார்? ஜெயலலிதா மிரட்டின உடனே கட்சியை மூடிட்டு ஓடின ஒரு ஆள் அமித்ஷா மிரட்டின கட்சி ஆரம்பித்து உள்ளே உட்காந்தார். அவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. அசம்பிளியில் உட்காந்துக்கிட்டு தியாடுறேன் கேட்டுக்கல, என்ன பேசுகிற, இப்படி இல்லாமல் பேசுவாங்க ஒரு முதலமைச்சர். கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இதெல்லாமா முதலமைச்சருடைய பேச்சு. எந்த ஒரு மாற்றமே இல்லாம பேர் மட்டும், எதுவுமே புதுசு இல்லையே. இப்போ உங்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறேன், கொடுத்தாரா? எவ்வளோ சைலண்டா உட்காந்துருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம். 2 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவன் 49ஆம் வருஷம் தான் நடத்தவங்களாம் அட்ரஸ் இல்லாம இருக்கு. நான் 4 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி 2 வருஷமா. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் டாக்டர் காந்தராஜ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஓகே சார், இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கு ரொம்ப நாளாகவே போயிட்டு இருந்தது. நேற்று சங்கீதா அவர்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது அவங்க முடிவு, அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? ஓகே, ஏன் பெரிய இடத்துக்கு போனாங்கன்னு யாருக்கு தெரியும், ஏன் சேர்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஓகே சார், அதே மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் வச்சு தான் அவரை நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. பசங்க அப்பா கிட்ட பேசுறது இல்லை, ஒய்ஃபும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சயுமே ஒரு இன்டர்வியூவில் இவருக்கு சாதகமாக பேசினாரு. ஸோ அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா சார்? அதெல்லாம் சொந்த விஷயமா? ஓகே, ஏன் சேர்ந்தாங்க? அவர் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி எனக்கு ஓரளவும் தெரியாது. அவர் படங்கள் ஒன்று என்னை அட்ராக்ட் பண்ணதும் கிடையாது. அவர் பெரிய சிறந்த நடிகரும் கிடையாது. இப்போ பெரிய நடிகராக இது பண்ணி வந்தால் வட்டக்கழுத்து பண்ணின்னு ஒன்றை போட்டுக்கிட்டு பட்டை கழட்டி விட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடுவார். அது தவிர அவர் என்ன பண்ணியிருக்காரு? அந்த படங்கள்லாம் ஏன் ஓடிச்சுன்னு யாருக்கு தெரியாது. நான் ஒரு படங்களை பார்த்து ரசித்த படம் எடுத்தாக்கா பிகில் படம் பார்த்தேன், சர்க்கார் படம் பார்த்தேன். இது 2 வித்தியாசமான படங்கள். அது 2க்குமே பிகில் படம் வேஆர் ரஹ்மான் அட்லி படாது. அதே மாதிரி சர்க்கார் படம் அந்த கதை வசன கர்த்தா. ஒரே ஒரு ஓட்டு செல்லுன்னா கூட அதை வச்சு அரசாங்கத்தை கவுத்த முடியுங்கிற ஒரு அற்புதமான கற்பனை இந்த கதை வசன கர்த்தா பண்ணியிருந்தார். அதில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கு, நான் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும். அவரால் ஓடிச்சுன்னு ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் திறமையாக நடித்து ஒரு படம் வந்ததுன்னாக்கா அது திருமலையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த படம் நல்லா இருந்தது. அதில் அவருடைய நடிப்பு கொஞ்சம் இருந்தது. ஓகே, அதில் அவருடைய திறமையும் கொஞ்சம் சேர்ந்தது. வெற்றிக்கு அது ஒரு காரணம் தான். மற்ற எந்த படத்துலையும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் கிடையாது. வெற்றி பெற்ற படங்களில் அவர் இருந்தார், நல்லா சம்பாரிச்சார்.
ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது வந்து இப்போ ரீசெண்டா வந்து உதயநிதி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு மாநாட்டுல வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது வந்து தவறான சில வார்த்தைகளை வந்து பேசுனதுனால அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? அந்த தவறான வார்த்தைகள் என்னங்கிறத இன்னைக்கு ஒன்று யாருக்குமே தெரியல. இல்ல சார், அவர் வந்து அந்த மேடையில பேசிட்டு இருக்கும்போது வந்து கீழ இருந்து த்ரிஷா அந்த மாதிரி வந்து கீழே நிறைய பேர் இருந்தவங்க அவனை பிடிக்கிறத இவரை பிடிக்கிறது. இல்ல சார், அதுக்கு அப்புறமாவே வந்து அவர் ஸ்டேஜ்ல வந்து சில வார்த்தைகளை வந்து நடக்கும்போது சொன்னாரு. வைகோ ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாருமா, எல்லாரும் இந்த 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 கட்சியெல்லாம் வந்து அவர்கிட்ட இவ்வளவு பொட்டி வாங்கிட்டார் அப்படின்னு திமுக வந்து தாக்கி பேசினார். கீழே ஒருத்தன் கேட்டான், நீ கூட இதை பொட்டி வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கியாமே ஒரு ஆள் கேட்டார். பேச்சு நின்று போச்சு வைகோவுக்கு. கூட்டத்தில் நீங்கள் குற்றம் சாட்டும் போது எதிர்கேள்வி வந்துருச்சுன்னா மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. இப்போ நான் இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு அந்த பிரச்சனை இல்லை. நேற்று வந்து அசம்பிளியில் கிளீனாக சொல்லிட்டாங்க, முதல்வர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் முதல்வர் வந்து என்ன பண்ணுறதா இருக்கார் அவர்? இப்படி ஒரு முதல்வரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் இருந்தார், பேச முடியாமல் போச்சு. அவர் சொல்ல வேண்டியது மற்றவங்கள வச்சு சொல்ல வச்சார், சிலதெல்லாம் எழுதி காட்டினார். உனக்கு என்ன பதில் சொல்ல மாட்டேன்னாக்கா? இவருமே வந்து இப்ப ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் நிறைய இது பண்ணிட்டு தானே சார் இருக்கு சார். நிறைய நலத்திட்டம் காந்தரை நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த ரோடு போட்டது நான், அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது தெரியல, கட்டினது நான், சொல்லல யாருக்கு. நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே, நம்புறீங்களா? முடியல. இல்லை சும்மா விட்டு ஆட்டிக்கிட்டு போகிறதா? அவரை பார்த்து மயங்கி போய் பேசுறீங்கிறத வேணா சொல்லுங்க. அவருடைய கவர்ச்சியில் மயங்கி உங்களுக்கு வர்ற வார்த்தைகள் இருக்கு. இல்ல சார், கவர்ச்சின்னு சொன்னாலுமே வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து அவருக்கு கவர்ச்சினா ஒரு இளைஞர்கள் வந்து அவருக்கு ஓட்டு போறாங்க அப்படின்னா பரவாயில்ல. இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? இல்ல சார், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வந்து இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டா தானே சார் பேசுனாங்க, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு கருத்து கணிப்பிலாவது 5 சீட்டுக்கு மேல விஜய் கொடுத்தாங்களா? தமிழ்நாட்டு அரசியலை பத்தி இது பண்ண அந்த கருத்து கணிப்புல 1ல கூட 5 சீட்டுக்கு மேல கொடுக்கல. அத்தனை கருத்து கணிப்பாளர்களும் தப்பா இருந்துப்பாரு. எப்படி வந்தாரு? அதாவது சார் எல்லாருமே வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்ற நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து நிறைய அமித்ஷா முடிவெடுத்தார். ஓகே, தமிழ்நாட்டை வந்து திராவிட இயக்கத்துக்கிட்ட இருந்து வெளியில் கொண்டு வரணும்னு முடிவெடுத்தார். ரஜினியை ட்ரை பண்ணார், முடியல. விஜயகாந்தை வச்சு மக்கள் நல கூட்டணி வச்சார், விஜயகாந்த் செத்தே போயிட்டார். ஒன்றும் நடக்கலை. கடைசியில் பார்த்தாரு 150 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்கினார். இடி ஒரு பாய்ஞ்சது, ஒரு ரைடு, பல கோடி ரூபாய் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மிரட்டின உடனே கட்சியை மூடிட்டு ஓடின ஒரு ஆள் அமித்ஷா மிரட்டின இதில் வந்து கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்து உட்காந்தார். அவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரில. அசம்பிளியில் உட்காந்துக்கிட்டு தியாடுறேன் கேட்டுக்கல, என்ன பேசுகிற, இப்படி இல்லாமல் பேசுவாங்க ஒரு முதலமைச்சர். கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இதெல்லாமா வந்து முதலமைச்சருடைய பேச்சு. இன்னைக்கு அப்படி தானே போயிட்டு இருக்காரு அவரு. இதுக்கு மேலே பேசுகிறா என்ன உள்ள தேடுவாங்க. ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவர் மேல வைக்கிற விமர்சனம் ரீல்ஸ் ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அது எனக்கு ரீல்ஸ்னா என்னன்னு தெரியாது, அதனால அப்படி தெரியாது. அது என்ன ரீல்ஸ்னா என்ன? அது சார் ஒரு விளம்பரத்துக்காக வந்து ஒரு சின்னதா ஒரு வீடியோ போட்டு மக்கள் கிட்ட வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக, இன்னும் நடிகராவே தான் வந்து அவர் சினிமாக்காரர் அவர் தான் செய்வார். அவருக்கு என்ன பண்ணுவார்? படத்தில் விஷயம் இருக்குதோ இல்லையா, போஸ்டர் என்ன பிரமாதமாக போடுறாங்க, அதை பார்த்து போய் தான் போகிறோம். அது மாதிரி ஏமாற்றி தானே உள்ளே போகிறோம். ஓகே சார். படத்தில் விஷயமே இல்லைனாக்கா 3Dயில் எடுக்கிறோம், ஒன்றும் இல்லைனாக்கா சினிமா ஸ்கோப்பில் எடுக்கிறோம், ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் சிஸ்டம். விஷயம் இல்லை, இந்த சத்தத்தெல்லாம் காட்டி வித்தா காட்டி ஓட்டுறது தான் சினிமா. அதே வேலையை வந்து அரசியலுக்கு வந்தப்புறம் அவர் செய்கிறார், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ வந்து சட்டமன்றத்துல வந்து இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க சார். ஸோ இது வந்து ஒரு எல்லாமே இத்தனை கட்சிகள் வந்து இத்தனை வருஷமா வந்து இந்த பட்ஜெட் இதெல்லாம் வந்து தாக்கல் பண்ணிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதில் எல்லாம் ஏதாவது விஷயம் இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை, அவ்வளோதான் ஒரே வித்தியாசம். ஒரு பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பட்ஜெட்டை பற்றி நிறைய பேச்சுக்கள் அடிப்படும். செய்தித்தாள்கள் எல்லாம் வரும். இந்த பட்ஜெட்டில் இத்தனை வரி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த பட்ஜெட்டில் இந்த வரி நீக்கப்படும், இந்த பட்ஜெட்டில் வருமான வரி இப்படி உயர்த்தப்படுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு இப்போ பட்ஜெட்டை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே பல விமர்சனங்கள் வரும். இந்த பட்ஜெட்டை பற்றி படித்து முடிக்கிறவரில் இன்றைக்கு வரல யாரும் படித்து முடித்த பிறகு விமர்சனம் வரல, ஒன்றும் இல்லை. காலி டப்பா கூட இல்லை, வேக்கம். காலி டப்பாவில் கூட காற்று இருக்கும், இது வேக்கம், எம்டி, ஒன்றுமே இல்லையே.
இது வந்து சாதாரண அவர் மக்களுக்கு திமுக பண்ண சில இதெல்லாம் வந்து பேரை மாற்றி வச்சிருக்காரு. மாமன் சேர்னு சொல்றத அண்ணன் சேர்னு மாற்றி விட்டாரு. அவ்வளோதான் பண்ணியிருக்காரு. இது வந்து சாதாரண மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இந்த பட்ஜெட் வந்து அமையலையா சார்? பட்ஜெட் வந்து அது அன்னைக்கு அவங்க செஞ்சுட்டாங்கம்மா, அதை தான்மா இவரும் திருப்பி செய்கிறாரு. எந்த ஒரு மாற்றமே எதுவுமே இல்லாம புதுசு பேர் மட்டும் இல்லையே, எதுவுமே புதுசு இல்லையே. இப்போ உங்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறேன்னாரு, கொடுத்தாரா? எவ்வளோ சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. 1000 ரூபா வாங்கிட்டு நல்லா தின்னுபிட்டு இந்த ஸ்டாலின் தோக்கடிச்சுவிட்டு இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு 2500 ரூபா கொடுப்பான்னு நாக தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பேசுறதுக்கு யோகியத்தை இல்லையே, வாயில வரலையே. இல்ல இந்த சார், கவலை, நாங்க வாங்குறது இல்ல. மயக்கம் மயக்கம். சினிமா நடிகர் அப்படின்ற மோகம் வந்து நீங்க இருக்குன்னு சொல்றீங்க. பட் வந்து அந்த மோகம்லாம் இருந்தாலுமே வந்து அது ஒரு சில காலம் தானே இருக்கும். ஆனா இத்தனை வருஷமா அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அவரோட கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம். ஐயோ, 2 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவன் 49ஆம் வருஷத்துல நடத்தினவங்களாம் அட்ரஸ் இல்லாம இருக்கான். நான் 4 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி 2 வருஷமா இல்ல சார், 40 வருஷமா அந்த கட்சியில வந்து எவ்வளவு ரசிப்பு தெரியும். இல்ல சார், 40 வருஷமா அந்த கட்சி இருந்தாலுமே அவங்க நல்லது நான் ஒரு செஞ்சிருந்தாங்கன்னா. விஜய் கிட்ட சொல்லி இந்த பொண்ணை வந்து ஏதாவது மந்திரியா கொடுங்கன்னு சொல்றேன். இல்ல சார், எனக்கு இவ்வளவு அதெல்லாம் ரசிப்பு வேணாம் சார். தன்மை நான் பார்த்ததே இல்லை. இல்ல சார், 40 வருஷமா அவங்க கட்சி வச்சிருந்தாலுமே அவங்க வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்லது அந்த மாதிரி செஞ்சிருந்தா வந்து இவங்க மத்த கட்சியை தேடி போயிருக்க 1000 மாட்டாங்க ரூபாய் இல்லையா? வாங்கிட்டு பேசுற பேச்சா இது? இல்ல சார், அது வந்து மக்களோட வரி பணத்துல இருந்து தானே கொடுக்கறாங்க. இலவசமா இவரு சொந்தப்படுத்துறது கொடுக்குறாரு. இல்ல சார், அப்படி இவருடைய சொல்லல. சொந்தப்படுத்துறது கொடுக்குறாரு. இல்ல 150 கோடி ரூபா வாங்கினார்ல. 41 பேர் கரூர்ல செத்தாமா, அரசாங்க உத்தியோகம் கொடுக்குறாரு. அவர் காசு எடுத்து கொடுக்குறாரு, நம்ம காசு எடுத்து கொடுக்குறாரு. இவர் கட்சி நடத்துகிற கூட்டத்தில் செத்ததுக்கு நம்ம காசு போகுது. ஊழல் இல்லையா? அரசாங்கம் இது கவர்மெண்ட் மினிஸ்டர் இது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அடுத்த நிமிஷம் ரத்து பண்ணிச்சு. யூபிஎஸ்சி எழுதாமல் டிஎன்பிஎஸ்சி எழுதாமல் எப்படி நான் கொடுப்பேன்னு கேட்டுச்சு. இது தெரியாமல் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. அப்படியே பொங்குறீங்களே. இது மாதிரி யாருமே செஞ்சதில்லை. நீங்கள் சொல்கிறது ரைட்டு. இந்த விஷயம் கூட தெரியாமல் யாரும் வந்து முதலமைச்சராக வரல. நீங்கள் அவங்க பாயிண்ட் ரைட். ஓகே சார், இப்போ வந்து அவர் முதலமைச்சராகி வந்து கொஞ்சம் மாசங்கள் வந்து ஆகுது. அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஆட்சி நடந்திருந்தாலே ஏதாவது சொல்கிறதுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் எனக்கு எந்த அனுபவம் இல்லை. நான் கிளம்பி எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள்லாம் ரொம்ப 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தீங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தீங்க. அதை விட என்ன பஸ்ஸை வந்து உங்களுக்கு சொந்தமாகவே கொடுத்துட்டாரா? இல்ல சார், இல்ல உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்போ வந்து இது இன்னைக்கு வரல அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க சார். சிங்கப்பெண் அதிரடிப்படை அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். சிங்கப்பெண் அதிரடிப்படை அதெல்லாம் வந்து சிங்கப்பெண்ணை வந்து யாரும் போடலையா? மகளிர் காவல் நிலையத்தை உண்டாக்குனதே திமுகமா? ஓகே, நீங்க சின்ன பொண்ணு, உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே சார், நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து நேற்று சங்கீதா அவர்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நிறைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏதாச்சும் கோர்ட் தரப்புல இருந்துமே அவங்க கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்து யாராச்சும் உங்களை வள்ளு கட்டாயப்படுத்தி வந்து வாபஸ் வாங்க சொன்னாங்களா, இந்த மாதிரியான ஒரு இது வந்து வச்சிருந்தாங்க. ஸோ வந்து இவரோட அரசியல் இதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வாபஸ் வாங்க வச்சிருக்கலாமா? தெரியாதுமா, அது சொந்த விஷயம். எதுக்காக அவங்க சேர்ந்தாங்க, எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க, யார் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணுக்கு இவருக்கு என்ன சொந்தம், லண்டனில் போய் எழுநத்துக்கு பண்ணிக்கிட்டாரு, ஒன்றும் தெரியாது. அவங்களாம் அது பர்சனல் மேட்ரு, அதில் நான் தலையிட முடியாது. அதை விமர்சிக்கிறதுல ஒரு நியாயமும் கிடையாது, அது நாகரிகமும் கிடையாது. அது அவருடைய சொந்த வாழ்க்கை. ஏன் சேர்ந்தாங்கங்கிறதுக்கு என்ன காரணங்கள் உண்டோ அதே தான் ஏன் பிரிகிறாங்கிறதுக்கு காரணங்கள் உண்டு. அது அவங்க தான் சொல்லணும். ஓகே சார், அதே மாதிரி வந்து இப்ப சட்டமன்றத்துல பார்க்கும்போது வந்து சபாநாயகர் வந்து எதிர்கட்சியில இருந்து வந்து யாராச்சும் பேசுனாங்க, எதனா வந்து நிறைய பேசுனாங்கன்னா வந்து உட்கார வச்சு நம்ம பார்த்திருக்கோம். பட் வந்து இப்போ நடக்கிற சட்டசபையில வந்து சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சியில இருந்து பேசுறவங்களே வந்து நீங்க பேசாதீங்க அப்படின்னு உட்கார வைக்கிறத வந்து நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோம். சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை. எங்க அண்ணன் ராஜாராம் வந்து சட்டப்பேரவை தலைவராக இருக்கும்போது குழந்தைவேல்னு ஒரு அமைச்சர் கலைஞர் மேலே அபாண்டமாக ஒரு பழியை சுமத்தினார். சபாநாயகர் அதிமுகவை சேர்ந்தவர், எங்கள் அண்ணன் அதிமுகவை சேர்ந்தவர். உடனே குழந்தைவேலு கிட்ட இதுக்கு ஆதாரம் நீ கொடுக்கல, உன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன்ட்டார். எவ்வளோ டைம் அப்படின்னா 1 வாரம் டைம். 1 வாரத்துக்குள்ளார அந்த கலைஞர் மேலே நீ சொன்ன புகாருக்கு நீ ஆதாரம் கொடுக்கணும், இல்லாட்டி ஆக்ஷன் எடுப்பேன்ட்டார். ஓகே, 1 வாரத்தில் கொடுக்க முடியல, மன்னிப்பு கேட்க வச்சார். அங்க சட்டமன்றத்திலே வந்து மன்னிப்பு எம்ஜிஆர் கிளீனாக சொல்லிட்டாரு, மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்ட்டார். ஓகே, தெரியுதா?
அதனால் இதெல்லாம் எதுவுமே புதுசு இல்லை. சின்ன பொண்ணு, உங்களுக்கு விஷயம் தெரியாது, மயக்கத்தில் பேசுகிறீங்க. சார் மயக்கத்துல எல்லாமே தான் இவர் தான் பேசுறேன். கண்டுபிடிச்சாரு. சட்டமன்றத்தையும் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. தமிழ்நாடு அசம்பிளியை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. தமிழ்நாட்டில் முதல் பட்ஜெட் இவர் தான் போட்டார். அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மயக்கம் இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது செய்தி கேட்கறதுக்கு வந்த மாதிரி தெரியல, அவர் புகழ் பாடத்துக்கு வந்த மாதிரி தானே தெரியுது. அப்படிலாம் இல்லைங்க சார். வேற என்ன இருக்கு? ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.